இசையமைப்பாளர் வி தசி பேசுகிறேன். என் பேர் குமாரசாமி. ஆர்ஆர் போயிட்டுருக்கு இந்த படம். இந்த படம் வந்து பட்டே கலப்புற படம் வந்து இந்தியாவிலே வந்து யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு இந்த படம். இந்த படம் ரதன் சந்திரசேகர் வந்து இயக்கியிருக்காரு. அவர் வந்து ஒரு பெரிய டைரக்டராக, இந்தியாவில் நம்பர் 1 டைரக்டராக வர வாய்ப்பு அவருக்கு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. இதில் முக்கியத்துவம் என்னென்னா ஆர்ஆர் வந்து ரொம்ப முக்கியத்துவம். உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும், நான் வந்து கேரளா ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கிறது. ஒரு 2000 படம் மியூசிக் மார்க்கிங் பண்ண இந்த அனுபவத்தில் இந்த படம் வந்து ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு இந்த படம். இந்த படத்தில் வந்து எல்லாம் சொல்லுவாங்க வந்து கீபோர்டு வச்சு பண்ணு அப்படின்வாங்க. நான் ஃபுல் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நல்லா அற்புதமாக பண்ணியிருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு வயலின் பிளேயர் நீ சொல்லப்போனால் எல்லோரும் என்ன நினைப்பாங்க, சரி கர்நாடிக்கு தான் வாசிப்பாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. கிங் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் வயலின்னு நம்பர் 1 இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. அவங்கள வந்து ஒவ்வொரு மியூசிக் டேரக்டரும் யூஸ் பண்ணாவே இந்த படம் இன்றைக்கி இருக்கிற 3 நாள் ஓடுற படம்லாம் ஒரு 100 நாள் ஓடும். ஏன்னா அந்த அளவு வந்து மியூசிஷியன் வந்து வாசித்தா ஃபீலிங்கோடு இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி வயலின் பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அற்புத கலைஞர்லாம் இருக்காங்க. நாங்கள் அவரெல்லாம் வந்து ரதன் சந்திரசேகர்கிட்ட நான் சொல்லும் போது அவர் சொன்னார், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க சார், நீங்கள் அதை பற்றி எதுவுமே நீங்கள் வந்து எதுவுமே உங்களுக்கு வேண்டான்னு நீங்களே என்னென்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஓப்பு கொடுத்தாரு டைரக்டர். அதே மாதிரி இந்த படத்தோட கதாநாயகன் ராமு சொல்லப்போனால் ரொம்ப அற்புதமான ஒரு கதாநாயகன். ஏன்னா ரொம்ப நாள் கேப்புக்கு பிறகு வந்து ஒரு ஹீரோ நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்க போகிறாரு. அவர் வந்து ராமு. அவர் வந்து கலக்கியிருக்காரு. ஏன்னா அந்த ஒரு சீனும் எப்போவுமே கதாநாயகன் நல்லா நடிக்கலைன்னா நம்ம ஆர்ஆர் பண்ண முடியாது. கதாநாயகன் மிரட்டியிருக்காரு. அவர் படத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் திரையில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். இந்த படம் வந்து வெற்றி படமாக அமைய உங்களோட வாழ்த்துக்களும் என்னோட வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் ராம். என் பேர் குமாரசாமி. திரைப்படத்தின் மூலமாக ஹீரோவாக தமிழ் ஃபீல்டுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். இந்த படம் சான்ஸ் கிடச்ச பற்றி சொல்லணுன்னா, நான் ரியாலிட்டி ஷோஸ் பண்ணியிருக்கேன், ஒரு சில ரியாலிட்டி ஷோஸ். அதுக்கப்புறம் சினிமாவில் ட்ரை பண்ணிருந்தப்போ இது மாதிரி ரதன் சாரை மீட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அவரை மீட் பண்ணி நான் இது மாதிரி ட்ரை பண்ணிருக்கேன்னு சொன்னப்போ அவர் இந்த ஸ்கிரிப்டை சொன்னார். ஆடிஷன் வச்சு அப்புறம் என்னை செலக்ட் பண்ணார். செலக்ட் பண்ணி ஒரு 6 months ட்ரைனிங்க்கு அப்புறம் ஷூட் போனோம். படம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ரொம்ப சின்ன படமாக ஸ்டார்ட் பண்ணோம். பட் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ஹான்ஸ் ஆகி பெரிய டெக்னீஷியன்ஸ்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போது விடி விஜயன் சார் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. சூப்பர் சுப்ராயன் சார் வந்து ஸ்டன்ஸ் பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து வி தஷி சார் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ராடினரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து தேவதா இராவத்தின்னு பெங்காலி ஆக்ட்ரஸ். அண்ட் மலையாளத்துலேருந்து பைஜு தமிழ் ஃபீல்டுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு காமெடியனா. அண்ட் பெரிய ஆக்டர்ஸ் லைக் ராதா ரவி சார், பானுப்ரியா மேடம் எல்லோரும் இதில் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஒன்லைன் பற்றி சொல்லணுன்னா, ஒரு அன்புக்காக ஏங்குற பையன், அவன் கோத்ரூ பண்ணுற சர்க்கம்ஸ்டான்சஸ், அவங்க அப்பா கொஞ்சம் க்ரூவலாக வளர்க்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணுக்கிட்ட அந்த அன்பு கிடைக்கிது. அந்த அன்பு அவன்கிட்டேருந்து பறிக்கப்படும் போது அவன் கோத்ரூ பண்ணுற அந்த வயலன்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் தான் இந்த பிளாட் ஆஃப் த மூவி. அண்ட் படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 10 days ஒர்க் இருக்குது. அதுக்கப்புறம் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி பெரிய ஹிட்டாக ஆகும். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். தேங்க்யூ. தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு என் வணக்கம். என் பெயர் குமாரசாமி. படத்தின் இயக்குனர் ரத்தன் சந்திரசேகர். அந்த படத்தின் லைவ் ரெக்கார்டிங், ரீரெக்கார்டிங்கிலேருந்து நான் பேசிகிட்ருக்கேன். டிஜிட்டல் சினிமா வந்த பிறகு கீபோர்டை வச்சு தான் ரீரெக்கார்டிங் பண்ணுறது ஒரு வழக்கமாக இருந்துகிட்ருக்கு.